if you are appointed in Punjab, what you will do? I will join, sir. I will join. பட்டு இந்த பட்டுன்னு போட்டாலே சில பேருக்கு திக்குன்னு என்னமோ சொல்ல போகிறாடான்ட்டு. எதுக்காகன்னா இவங்களுக்கு இப்படி தலையில் ஒரு கிரீடம் கட்டி விட்டோம்னு வச்சுங்க, தலைவர் செக்ரட்டரின்ட்டு இவங்க பாட்டுக்கு செய்யட்டும், நம்ம பாட்டுக்கு ஏதோ வருஷத்துக்கு ஒரு நாள் மீட்டிங் வந்து வாழ்க வளமுடன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் அந்த என் கிளாஸ்மேட்டு இந்த என் ரூம்மேட்டு வெட்டுக்கிட்ட சொல்லுவேன் அடிக்கடி, டே நீ வலது கையில் கூட என்னை அடிச்சிரு, இடது கையில் அடிச்சிடாதரா அப்படின்னு. ரெஸ்பெக்டட் த மிஸ்டர் அம்பலவாணன் IAS and Mr. Mohan sir, Mr. Anand, Mr. Vijil and Mr. Narendra Babu and Mrs. Asha Rajani and other dignitaries on the dais and my friends. நானும் அம்பலவாணன் சார் தான் இங்கே. ஐ திங்க் வி ஆர் தி டிஃப்ரெண்ட் ஃபெதர்ஸ். ஐ திங்க் ஆல் அதர்ஸ் ஆர் வெட்ஸ். நம்ம ரெண்டு பேர் தான் அக்ரி. நான் பேசிக்கலி அக்ரிகல்ச்சர். பட்டு நான் அக்ரி ஆனது ஒரு ஆக்சிடெண்ட் தான் ஆக்சுவலாக. பார்த்திங்கன்னா நான் 73, 74ல் நான் PU முடிக்கிறேன். PU முடிச்சுட்டு அப்போது டிஸ்டிங்ஸில் பாஸ் பண்ணுறேன். அப்போது PU முடிச்சுட்டு எங்கள் ஊர், நான் ஒரு பெரிய ரிமோட் வில்லேஜ்லேருந்து வரேன். எங்கள் ஊர்லேயே ஒரு ஹிண்டு பேப்பர் வாங்குறவர் ஒரே ஒரு ஆள் தான். அவர் இந்த GHல் ஒரு அக்கௌண்டண்ட்டாகவே என்னமோ ஒர்க் பண்ணுவார். அவர் ஒருத்தர் தான் எங்கள் ஊர்லேயே ஹிண்டு பேப்பர் வாங்குவார். அவர் தான் எங்கள் ஊருக்கு சாணக்கியன், அட்வைசர், எவ்ரிதிங். அப்போ நான் எனக்கு அப்போல்லாம் என்ன ஐடியானா, எனக்கு அக்ரிகல்ச்சரும், எனக்கு லேண்டெல்லாம் கிடையாது, அக்ரிகல்ச்சரும் தெரியாது, அனிமல்ஸும் கிடையாது வெட்டினரி டாக்டர் ஆகிறதுக்கு. பட்டு நிறைய சீட்டு இருக்குது, அவைலபிள் சீட்டு. பார்த்திங்கன்னா மெடிக்கலில் தான் நிறைய அவைலபிள் சீட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அக்ரியில் ஓரளவுக்கு 120 160 சீட்ஸு. அதுக்கும் கம்மி வெட்டினரி 80 சீட் தான் நினைக்கிறேன் அந்த சமயத்தில் ஒரு பேட்சுக்கு. அந்த அந்த கேட்டகரியில் இந்த 3 கோர்ஸில் ஏதாவது ஒன்று படி அப்படின்னு எனக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. சரி, ஃபஸ்ட்டு கிளாஸ் தானே கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய சீட்டு எதில் இருக்கோ அங்கே நமக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கணுன்ட்டு MBBS கிடைச்சிரும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். MBBS கிடைக்கல. சரி, MBBS கிடைக்கலன்னு அட்லீஸ்ட்டு அக்ரியாவோ வெட்டினரியோ ஏதோ ஒன்று வரும். எனக்கு அக்ரிகல்ச்சரும் தெரியாது, வெட்டினரியும் தெரியாது, ஏதாவது ஒன்று வரும், படிக்கணும், அவ்வளோதான். அந்த நேரத்தில் 2 வெட்டினரிக்கும் அக்ரிகல்ச்சர் 2க்குமே எனக்கு செலெக்ஷன் லெட்டர் வருது. செலெக்ஷன் லெட்டர் வந்த உடனே யார்கிட்ட போய் ஐடியா கேட்குறது? எங்கள் ஊர் சாணிக்கன் தானே, ஹிண்டு பேப்பர் இங்கிலீஷ் படிக்கிற ஒரே ஒரு ஆள். அவர்கிட்ட எங்கள் அப்பா கூப்பிட்டு போகிறார். கூப்பிட்டு போய் இது 2 வந்திருக்குது, இது எது படிக்கலாம்னு சொல்லுங்கள், பையனுக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னு ஒன்று அவர் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு அருமையான கைட் பண்ணார். என்ன சொன்னார்னா, 2க்கும் பேசிக் பே ஒன்று தான், 400 ரூபா தான். அப்போது இது படித்தா 5.5 வருஷம், இது படித்தா 4 வருஷம். உன் பையன் 4 வருஷத்துலேயே கெஸ்டட் ஆஃபீஸர் ஆகிடுவான், அவனுக்கும் 400 ரூபா பேசிக் சம்பளம் வந்துடும். ஏன் போய் 5.5 வருஷம் வேஸ்ட் பண்ணுற? அதனால் நீ போய் அக்ரி படிக்க சொல்லு அப்படின்னார். இதுதான் நான் அக்ரி ஆனதனுடைய விதி. இல்லைன்னா நான் ஒரு வேளை வெட்டினரி டாக்டர் ஆயிருந்திருப்பணும், என்னமோ ஒழுங்காக சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் அக்ரி படிக்கும்போது படித்து முடிச்சிட்டேன். பேசிக்கலி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்ததுனால, ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால காலேஜில் கேம் செக்ரட்டரி, கிளப் செக்ரட்டரி, கிளாஸ் செக்ரட்டரி, மெஸ் செக்ரட்டரி, இப்படியே காலத்தை ஓட்டி முடிச்சுட்டு வந்துட்டு வெளியில் வந்த பிறகு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எனக்கு போஸ்டிங் வாணியம்பாடியில் கொடுக்குறேன், அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர். அப்போது டிபார்ட்மெண்ட்டில் நான் ஜாயின் பண்ணுறேன். என் ரூம்மேட்டு ஒரு வெட்டு. என்னுடைய ஒரு லிங்க் பாருங்கள், அவங்களுடைய தொடரும். அவர் வெட்டு நடராஜன்ட்டு தஞ்சாவூர்காரரு, ஒரு ஐயர். ஆனால் ஐயருக்குள்ள எந்த கேரக்டரும் அவங்ககிட்ட இருக்காது. அவன் தான் எனக்கு ரூம்மேட் வந்துட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருப்போம். பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பேருக்கும் பேசிக் ஒன்று தான். ஆனால் என்னால் செலவு அவன் செய்கிற மாதிரி செய்ய முடியாது. அப்போ ஃபீல் பண்ணுவேன், எப்பட்றா அப்படின்னு. 12-1 மணி வரைக்கும் கிளினிக்கில் ஒர்க் பண்ணுவேன், 4-5 மணிக்கு வெளியில் போய் கேஸ் அட்டன் பண்ணுவேன். வெளியில் போனால் ஒரு 50 ரூபா 100 ரூபா கிடைக்கும். டெய்லி 50 ரூபா வந்துச்சுன்னா ஜாலி தானே. அப்போல்லாம் 50 ரூபா டெய்லின்றது பெரிய விஷயம். அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன், அந்த ஆள் பாரு என்னை ராங்காக கைட் பண்ணிட்டான். இப்படி வெட்டினரியில் நம்மளை இது பண்ணியிருந்தான்னா அட்லீஸ்ட் நமக்கும் இப்படி ஒரு இன்கம் வந்திருக்குமே அப்படின்ட்டு அப்போ தான் ஃபீல் பண்ணேன், ஏன்டா வெட்டு ஆகலை அப்படின்னு சொல்லி. பட் அப்படியே கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா
அந்த வெட்டினரி டாக்டரோட தொடர்புன்றது எனக்கு என்னமோ தெரியல, ஏதாவது ஒரு விதத்தில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல. எப்படின்னா, நான் டிபார்ட்மெண்ட்டை விட்டு பேங்க்கில் போய் ஜாயின் பண்ண உடனே ஐ எம் ஏ ஃபீல்ட் ஆஃபீஸர். அப்போ இந்த EOAHன்ற ஒரு போஸ்ட், எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் அனிமல் ஹஸ்பண்டரின்ட்டு BDO ஆஃபீஸில் இருக்கும். பேங்க்குக்கும் அவருக்கும் எப்பயுமே தொடர்பு. நான் பேங்க்கில் ஃபீல்டு ஆஃபீஸராக இருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு வெட்டினரி டாக்டர் மிக க்ளோஸாக தான் என்கிட்ட இருப்பார். போகிறது வர்றது, மாடு பிடிக்கிறது, ராத்திரியில் வர்றது, காதில் தோடு போடுறது, எந்த வேலையாக இருந்தாலும் கூட போக அவங்களோடையே கூட ட்ராவல் பண்ண கிட்டத்தட்ட இந்த லெஃப்ட்டு கையை விட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த ப்ரெக்னென்சிக்கெல்லாம். நான் அந்த என் கிளாஸ்மேட்டு இந்த என் ரூம்மேட்டு வெட்டுக்கிட்ட சொல்லுவேன் அடிக்கடி, நீ வலது கையில் கூட என்னை அடிச்சிரு, இடது கையில் அடிச்சிடாதரா அப்படின்னு. அந்த மாதிரி கிண்டல் படிச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கோம். அப்போது இந்த பேங்க்கில் போன பிறகும் அவங்களோட அந்த தொடர்பு ஆகிட்டே இருந்தது. ரொம்ப நாள் கழித்து இந்த வெட்டினரி டாக்டர்ஸ் கூட தொடர்பே இல்லையேன்னும் போது டாக்டர் விஜில் எனக்கு ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் இது மாதிரி ஒரு மீட்டிங்கில் வந்து நீங்கள் பேசணும் அப்படின்னாரு. உங்களுக்கும் எனக்கு என்னங்க சம்பந்தம், எப்படி என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னாரு. இல்லைங்க, உங்களை யாரோ ஒருத்தர் ரெஃபர் பண்ணிட்டார், என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் ரெஃபர் பண்ணி, அவர் நல்லவர் வல்லவர் நல்லா பேசுவார் அப்படி இப்படின்னு சொல்லி இவரை கன்வின்ஸ் பண்ணி இவர் என்னை கூப்பிட்டு, சார் நீங்கள் தான் வந்து ஆகணும், சீஃப் கெஸ்ட்டாக வரணும், நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பேசுறதுன்னு எனக்கு புரியல. இங்கே வந்து நான் என்ன பேசட்டும்? நான் ஒரு பேங்க்கை பற்றி பேசட்டுமா, அல்லது ஒரு ட்ரேட் யூனியனுடைய வளர்ச்சியை பற்றி பேசட்டுமா, அல்லது சோஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸை பற்றி நான் பேசட்டுமா, அல்லது உங்களுடைய ப்ராஜெக்டை நான் பாராட்டி பேசட்டுமா, இல்லை இது இருக்கக்கூடிய குறைகளை பேசட்டுமா, என்ன பேசுறதுன்னே ஐ வாஸ் கன்ஃபியூஸ்டு. நான் ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்கும்போது, இன்றைக்கி வந்துட்டு இருக்கும்போது கூட ஐ வாஸ் திங்கிங் என்ன பேசலாம், என்னென்னமோ எழுதி வச்சேன். ஆனால் இங்கே வந்து இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி நிற்கிற வரைக்கும் ஐ ஹேவ் நெவர் டிசைடட் வாட் டு டாக். அதுதான் பிரச்சனையே. ஆனால் மிஸ்டர் விஜில் ஹஸ் கிவன் ஏ இன்சைட் ஃபார் மீ, என்ன பேசலாம் அப்படின்றத பற்றி. அதில் பேசுகிறத பற்றி நினைக்கும் போது ஒன்று, சார் மிஸ்டர் அம்பலவாணன் சார் சொன்னார், இவர் நரேந்திர பாபு சொன்னார், எங்களால் பண்ண முடியல, எங்களால் கோஆர்டினேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர, பட் ஆல் அலாங் ஃப்ரம் த ஸ்கூல் டேஸில் நான் ஸ்கூல் பீப்புள் லீடர், காலேஜில் கேம் செக்ரட்டரி, மற்ற செக்ரட்டரிஸு, டிபார்ட்மெண்ட்டில் 4-5 வருஷம் ஒர்க் பண்ணும்போது அக்ரி கிராஜுவேட்ஸ் அசோசியேஷன் செக்ரட்டரி, பேங்க்கில் வந்து கனரா பேங்க்கில் ஜாயின் பண்ண உடனே ஐ பிகம் ஏ டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி. When I retired, I was All India President for All Banks Association and Canara Bank Officers Association. எந்த ஊர்லையாவது நான் குடியிருந்தேன்னா, அது மதுரையாக இருக்கட்டும், ஈரோடாக இருக்கட்டும், கோயம்புத்தூர், எந்த ஊர்லையாவது எந்த வீட்லையாவது நான் வாடகைக்கோ எங்கேயாவது இருந்தேன்னா அந்த ஏரியாவில் என்னை தலைவராக்கிடுவானுங்க. அப்படி தான் நினச்சேன். இந்த தலைவராக்கிறது எதுக்காக அப்படின்னா, நம்ம தாண்டா இழிச்சவாங்க. என்ன, எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் அட்டன் பண்ணுவோம், எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் செய்வோம், எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் வீட்டை விட்டுட்டு மற்ற வேலைக்கு அலைவோம். இந்த பாருங்க, இந்த விஜில், இவர் ஆனந்த் சார் எல்லாம் அந்த, நான் அப்படி சொல்லலை, அந்த மாதிரியான கேட்டகரி. இந்த 144 ப்ராஜெக்ட் அப்படியே ஜஸ்ட் ஐ வாஸ் கோயிங் த்ரூ. 144 ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட 44 ப்ராஜெக்ட் இவங்க 2 பேர் தான் செஞ்சுருக்காங்க. இவங்க 2 பேர், மீதி அத்தனை பேரும் 100 தான் செஞ்சுருக்காங்க. எதுக்காகன்னா, இவங்களுக்கு இப்படி தலையில் ஒரு கிரீடம் கட்டி விட்டோம்னு வச்சுங்க, தலைவர் செக்ரட்டரின்ட்டு, இவங்க பாட்டுக்கு செய்யட்டும், நம்ம பாட்டுக்கு ஏதோ வருஷத்துக்கு ஒரு நாள் மீட்டிங் வந்து வாழ்க வளமுடன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், இவங்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம். பட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாட் இட் இஸ் டோல்டுனா, நம்ம வாழ்க்கையில் இந்த சமுதாயத்தில் வாழ்கிறதே எத்தனையோ பேரோட கான்ட்ரிபியூஷன் தான். எத்தனையோ பேரோட கான்ட்ரிபியூஷன். நான் கட்டியிருக்கிற வாட்சு, போட்டு இருக்கிற மோதிரம், பேனா, சட்டை, மைக்கு, உட்காந்துருக்க ஸ்டேஜ், எவ்ரி திங் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை somebody for which, whether we are really feeling, everybody is contributing. Everybody is contributing for our life. But அவங்களுக்கு நம்ம திருப்பி என்ன கொடுக்குறோம் வாழ்க்கையில்? நம்ம திருப்பி யாருக்காவது ஏதாவது ஒரு விதத்தில் சும்மா ஃப்ரீயாவோ அல்லது ஈவன் பெய்டாவது நம்ம ஏதாவது மனசாட்சியோடு செய்கிறோமா அப்படின்னா நிறைய நேரங்களில் இல்லை. ஆக்சுவலாக அட்வைஸ் பண்ணுறது வேறு, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்றது வேறு. நான் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேங்க்குக்கு வேலைக்கு போகிறேன். இன்டர்வியூவில் என்னை ஒரு கேள்வி கேட்குறான். வழக்கம் போல் என் பேர் வணங்காமுடின்னு வேறு பேர் வச்சுட்டாங்களா. ஃபஸ்ட்டு கேள்வி, நமக்கு எந்த இன்டர்வியூக்கு போனாலும் இதுதான் கேள்வி, வாட் யூ மீன் பை வணங்காமுடி? இதை நான் மனப்பேரும் பிரச்சனை, டெல் அபவுட் யூன்ற மாதிரி வாட் அபவுட் யூ வணங்காமுடின்னு அதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் கேட்டார், பேனல் ஆஃப் பீப்புளில் உட்காந்துட்டு கேட்குறாங்க. பேனல் ஆஃப் பீப்புளில் உட்காந்து கேட்கும்போது ஃபஸ்ட்டு ஒருத்தர் கேட்குறாரு, ஒய் யூ வாண்ட் டு கம் ஃபார் திஸ் ஜாப்? யூ ஆர் ஆல்ரெடி இன் ஏ கவர்மெண்ட் ஜாப், யூ ஆர் ஆல்ரெடி ஏர்னிங் ஏ குட் சேலரி. அப்போ 1000 ரூபாயே பெரிய சேலரி, குட் சேலரி, ஒய் யூ ஆர் கம்மிங் ஃபார் திஸ் போஸ்ட் அப்படின்னு கேட்டார்.
நான் கொஞ்சம் துடுக்குத்தனம் உள்ள ஏஜ் இல்லையா அப்போது. என்னுடைய பதில், ஒரு 500 ரூபா இங்கே சம்பளம் கூட கொடுப்பீங்களா, அதனால தான் சார் அப்படின்னு. இன்டர்வியூவில் அதே ரிப்ளை தான் கொடுத்தேன். ஐ எம் ஏர்னிங் 1000, பேங்க்கில் 1500 ரூபா கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் சார், அதனால தான் ஐ செலக்டட் ஃபார் திஸ். அந்த இன்டர்வியூ பண்ணுறவங்களுடைய மூஞ்சை பார்த்தா தெரியும் அந்த பதிலுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்ட்டு. 5 பேரில் 4 பேர் மூஞ்சி கிருன்னு ஆயிடுச்சு. சரி, இவனுக்கு வேலை கொடுக்க மாட்டானுங்க போல இருக்குன்ட்டு உடனே டப்புன்னு மாற்றினேன். பட் இன்னொரு காரணத்துக்காக ஐ ஆம் செலக்டிங் திஸ் ஜாப் சார் அப்படின்னு. என்ன சொல்லுங்கள் அப்படின்னாரு. பட் இட் இஸ் ட்ரூ ஆல்சோ. என்ன சொன்னேன்னா, நான் ஆஸ் ஏ அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் டிபார்ட்மெண்ட்டில், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஆஸ் என் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் நான் எத்தனையோ ஃபார்மர்ஸ் ஃபீல்டுக்கு போகிறேன், எத்தனையோ ஃபீல்டுக்கு நான் விசிட் பண்ணுறேன். அந்த ஃபீல்டுலெல்லாம் போய் அந்த விவசாயிகள்கிட்ட சில ஐடியா கொடுக்குறேன். ஏன்னா 2 ஏக்கர் நிலத்தில் வெறும் நெல்லை போட்டு உங்களுக்கு இன்கம் இல்லைங்க, ஒரு 4 ஆடு வாங்கி விடுங்க, 4 மாடு வாங்கி விடுங்க, ஒரு டிராக்டர், அப்போல்லாம் டிராக்டர் பெரிய லக்ஸூரியஸ், ஒரு டிராக்டர் வாங்கி வைங்க அப்படின்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவாங்க, சொல்கிறதெல்லாம் ஈஸி தான், எவன் காசு கொடுப்பான் அப்படின்வார். அப்போ எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். As a technical person, as an agricultural officer with knowledge, I am advising the farmer which cannot be implemented by the farmer. What is the use of advice? And the advice ki use illiye. Then I realized, yes, sir, if I become an agricultural officer in the bank, I can give advice and also I can give finance so that my mission will be completed. Sir, abdina. You are selected abdita. Yes, you will be appointed. அப்போல்லாம் எப்படி தான் இன்டர்வியூலே சொல்லிடுவோம் போ அப்படின்ட்டு. அது சில நேரங்களில் டெக்னிக்கலாக கூட இன்டர்வியூ யூஸ் பண்ணணும். பட் இந்த ஏஜில் நமக்கு யூஸ் ஆகாது. பட் நம்ம பசங்களுக்கு பொண்ணுங்களுக்காக சொல்லி தரணும். இஃப் ஐ எம் அப்பாயிண்டிங் யூ இன் பஞ்சாப், வாட் யூ வில் டூ அப்படின்னாரு அந்த இன்டர்வியூலேயே. இஃப் யூ ஆர் அப்பாயிண்டட் இன் பஞ்சாப், வாட் யூ வில் டூ? ஐ வில் ஜாயின் சார், ஐ வில் ஜாயின். பட்டு இந்த பட்டுன்னு போட்டாலே சில பேருக்கு திக்குன்னு என்னமோ சொல்ல போகிறாடான்ட்டு. பட்டு ஒரு 3-4 months பேங்க்ஸ் சேலரி வில் பி வேஸ்டட் சார் அப்படின்னு. ஏன்? ஒரு 3-4 மாதம் ஆகும் நானுக்கு லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வேலையை ஆரம்பித்து செய்யறதுக்கு 4 மாதம் ஆகும். அது வரைக்கும் கொடுக்குற சம்பளம் பேங்க்குக்கு வேஸ்ட் ஆகிடுமே. தமிழ்நாட்டில் போட்டிங்கன்னா நாளைக்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேனே சார் அப்படின்னு. எஸ், போஸ்டட் இன் தேனி, போ தேனியில் போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ சில நேரங்களில் வி ஆர் யூஸிங் சர்டன் நாலேஜ். பட் எதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, we are very very talented people, whether it is a veterinary or it is an agricultural officer. Basically our IQ is high than others. உண்மையா இல்லையா? ஆனால் நம்ம எல்லாருமே ஒரு என்வி பிடிச்ச ஆளுங்க, ஒரு பொறாம பிடிச்ச ஆளுங்க. யார் மேலேன்னா இந்த எம்பிபிஎஸ் கார மேலே. எல்லாம் இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கிற அத்தனை அக்ரி வெட்டு எல்லாம் எம்பிபிஎஸ் கிடைக்கல அதனால வெட்டினரிக்கு வந்தேன், எம்பிபிஎஸ் கிடைக்கல அதனால அக்ரிக்கு வந்தேன். நமக்கு காமன் விரோதி அவன் தான். நான் விளையாட போகும்போது கூட பார்த்தீங்கன்னா ஐ யூஸ் டு கம் ஃபார் யூனிவர்சிட்டி மேத்ஸுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் மேட்சஸ்க்கெல்லாம் வருவேன். நானும் என்ஜினியரிங் காலேஜு ஹாக்கி விளையாடும் போது அவனை ரொம்ப தாக்க மாட்டோம். நானும் வெட்னரி காலேஜ் மற்ற காலேஜோட விளையாடும் போது ரொம்ப தாக்க மாட்டோம். மெடிக்கல் மட்டும் வந்துட்டான்னு வச்சுங்க காம்படிஷனு, நமக்கு அந்த பழைய காலத்து வெறி இருக்கு பற்றியா, எனக்கு சீட்டு கொடுக்கலன்ட்டு அந்த வெறியோடு போட்டு தாக்குறதால. ஸோ அந்த மாதிரி ஒரு கேப் இருந்தால் கூட அவங்களுக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் நமக்கு தான். நம்மளால தான் இந்த சொசைட்டிக்கு நல்லா ஹெல்ப் பண்ண முடியுமே தவிர அவங்களால டைரெக்டாக தே கேன் ட்ரீட். பட் மணி இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல். பேங்க்கில் நான் ஜாயின் பண்ணும்போது கேட்டார் ஒருத்தர், முதல் கேள்வி கேட்குறார். நான் ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்துட்டு இருக்கேன். விச் இஸ் த நோப்லஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிறார். நோப்லஸ்ட் சர்வீஸ்னால் அவங்கவுங்க இருக்கிறது அவங்கவுங்களுக்கு நோப்லஸ்ட்டு, அல்லது அவங்கவுங்க ஆசைப்படுறது நோபல் சர்வீஸ். ஒருத்தர் உட்காந்து சொல்கிறேன், சார் வாட் இஸ் யுவர் நோபலஸ்ட் சர்வீஸ்னு சொன்னோன்னே, சார் டாக்டர் இஸ் த நோபலஸ்ட் சர்வீஸ். ஏன்னா அவனுக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கல இந்த ஃபீல்ட் நம்ம மாதிரியே. டாக்டர் இஸ் த நோபலஸ்ட் சர்வீஸ். ஒய்? ஹீ கேன் சேவ் லாட் ஆஃப் லைஃப். அடுத்தாள் என்ஜினியரிங் இஸ் த நோபலஸ்ட் சர்வீஸ். ஏன்? சார் ஹீ கேன் பில்ட் லாட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸோ தட் எக்கனாமி வில் க்ரோ, ஜிடிபி வில் க்ரோ, ஸோ கவர்மெண்ட் கண்ட்ரி வில் பிகம் எ வெரி ரிச் கண்ட்ரி அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்தது நான் வாட் இஸ் த நோபலஸ்ட் கண்ட்ரி ஜாப்னு கேட்டார். உடனே நான் போலீஸ் அப்படின்னு. ஏன்னா ஐ வாண்ட் டு பிகம் ஏ போலீஸ். இதுக்காக தான் மீசியை வச்சுக்கிட்டு இன்னும் புல்லட்லாம் வச்சுக்கிட்டு தெரியுறேன் வீட்டில். நம்மளால் போலீஸ் தான் ஆக முடியல, அட்லீஸ்ட் இப்படியாவது வச்சுட்டு தெரியுமேன்ட்டு. போலீஸ் இன்னொன்று வை ஹவு இட் இஸ் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், சார் இஃப் எ கேர்ள் at 12 o'clock can walk in the street without any fear, that is the real freedom, sir. Only the police department can provide that. So the நோபல் சர்வீஸ் இஸ் போலீஸ். ஏன்னா யாருக்கு என்ன விருப்பமோ அந்த வேலையை தான் நோபல்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். அப்போ அவர் சொன்னார், எஸ் நோபல் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று
பேங்கிங் இஸ் த நோபல் சர்வீஸ்ன்னு சொல்கிறாரு இங்கேருந்து. நான் அங்கே உட்காந்துட்டு துடுக்க அப்போ தானே ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கு. நான் சொல்கிறேன் பேங்க்கில் என்ன நோபல் சர்வீஸ் வேண்டி கிடக்குது, வட்டி கொடுக்குற வட்டி வாங்குற, இதில் என்ன நோபல் சர்வீஸ் அப்படின்னு. அப்போது முன்னாடி இருந்து கேட்குறாரு என்ன சொன்னேன்னாரு. நான் ஒன்றும் சொல்லலை சார் அப்படின்ட்டேன். பட் இருந்தாலும் அவர் காதில் விழுந்தது. இல்லை தம்பி அப்படி இல்லை, நோபல் சர்வீஸ் யூ ஆர் கிவன் எ மணி பவர், you can help a lot of people, you can make thousands of teachers, you can make thousands of engineers, you can make thousands of advocates, so the banking service is the noblest service அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. அந்த வார்த்தை 1982 ஜூலை 19 சொன்ன வார்த்தை இன்னைக்கும் நான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். we can do wonders through money power. அந்த மணி பவர் சிஎஸ்ஆர் ஃபண்டாக இருக்கலாம், அல்லது யாராவது டொனேஷன் கொடுத்துருக்கலாம், அல்லது பேங்க் மூலமாக வாங்கி கொடுத்துருக்கலாம். தட் மணி கேன் மேக் எனிதிங் அப்படின்ற கான்செப்ட் என் மைண்டுக்குள்ளே போனது. எப்படி நம்ம ஆட்டிடியூடுக்கு தகுந்த மாதிரி அந்த மணி வில் பிளே. நான் ஃபஸ்ட்டு பேங்க்கில் ஜாயின் பண்ணும்போது தேனி பிரான்ச்சில் எனக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒரு அக்ரி இருக்கார். அவர் சொல்கிறாரு, அப்போ டார்கெட் ஆஃப் தி பிரான்ச் அக்ரிகல்ச்சர் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு 1 கோடி ரூபா டார்கெட். அவரோட ஆட்டிடியூடு, எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறவரோட ஆட்டிடியூடு என்ன தெரியுங்களா? அவர் சொல்கிறாரு, டேய் நிறைய பெரிய சின்ன லோனெல்லாம் கொடுத்து மாட்டிக்காத, 100, 50, 60 டிராக்டர் லோனு கொடு, 1 லட்சம் 1.5 லட்சம், ஒரு 80-90 லட்ச ரூபா வந்துடும். மீதி ஏதாவது ஒரு விவசாய லோனு பயிர் லோனு கொடுத்து 1 கோடி ரூபா டார்கெட் அச்சீவ் பண்ணிடுறா. இப்படி பண்ணினா தான் நீ ஹாப்பியாக இருப்ப அப்படின்றார். பட் மை மென்டாலிட்டி இஸ் நாட் டு கிவ் 1.5 lakhs டு எ பர்சன் அண்ட் ரன் பிஹைண்ட் ஹிம். அவன் பின்னாடி நான் போக விரும்பல. நான் என்ன சொன்னேன்னா அவர்கிட்ட, இல்லை சார் அதுக்கு நான் 5000 ரூபாயா 20 பேருக்கு நான் 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தேன்னா 20 பேரில் அட்லீஸ்ட் 15 பேர் திருப்பி கொடுத்தானா கூட ஐ கேன் டூ த குட் பிஸ்னஸ் ஃபார் த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ண ஒரே ஒரு வருஷம் 3000 லோன் கொடுத்தேன். சின்ன விவசாயிகள் அன்றைக்கெல்லாம் மாடு 2500 ரூபா யூனிட் காஸ்ட், செம்மறி ஆடு 20+1 யூனிட்டு அதுக்கு 4000 ரூபாய், வெள்ளாடு 3+1 1200 ரூபா. இந்த லைனில் ஐ ஹவ் ஸ்டார்டட் மை லைஃப். I have started my life to give thousands of people, help the people. அது என்ன காரணம் அப்படின்னா அந்த மனசுக்குள்ளேயே இந்த சோசியல் இன்வால்மெண்ட்ன்றது இருக்கணும். இல்லைனா என் பொசிஷனை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினச்சேன்னா ஐ கேன் கிவ் எ பிகர் லோன் அண்ட் கீப் குவைட் ஆல்சோ. ஸோ இந்த பேக்ரவுண்டில் வி ஹவ் டெவலப்டு. இன்னைக்கு ரியலி ஐ தேங்க் விஜில். வெதர் ஐ எம் பெனிஃபிட்டட் or the trust is going to be benefited by this program, I do not know. 2017 after 36 years of my service in the bank, I was retired. After retirement ஒரு ஜேவி அகாடமி அப்படின்ட்டு ஒரு யூனிட் ஆரம்பிக்கிறேன். அந்த ஜேவி அகாடமிக்கு முன்னாடியே நான் ஐ யூஸ் டு பி a resource person for various colleges. காலேஜஸ்க்கு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் போவேன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு போவேன், பேங்கிங் டெவலப்மெண்ட் போவேன், ஃபைனான்சியல் இம்ப்ளிகேஷன்ஸை பற்றி பேசுறதுக்கு போவேன். ஏன்னா பிகாஸ் திஸ் மைக் ஐ லைக் இட். நான் ஆரம்ப காலத்தில் படிக்கும்போது நான் காலேஜில் கேம் செக்ரட்டரி ஆகிற அன்றைக்கி ஓட் ஆஃப் தேங்க்ஸ் ஒரு நாள் சொல்ல சொன்னாங்க. அன்றைக்கி போய் ஓட் அப்படின்றதுக்குள்ளே போன பிடுங்கி வெளியே போட்டேன். அப்படி பயந்துட்டு இருந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு நவ் இட் ஹஸ் பிகம் வெரி லவர் டு மீ. எனக்கு இந்த மைக்கை பார்த்தா விடவும் முடியாது. நான் பேசிக்கிட்டே இருப்பேன், எவ்வளோ நேரம் பேசணும்னு தெரியாது. அதுக்கு தான் முதல்லையே கேட்டேன் விஜில்கிட்ட, எவ்வளோ நேரம் பேசணுன்ட்டு. ஒரு 20 நிமிஷம் பேசுங்க, அதுக்கு மேலே பேசாதீங்கன்னாரு. பட் நான் டைம் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். பட் ஐ வில் ஃபினிஷ் வித்தின் 5 minutes ஐ கேன் ஃபினிஷ் இட். 2017 இந்த அகாடமின்னு ஜேவி அகாடமின்னு ஆரம்பித்த பிறகு, ஜேவி அகாடமின்னு ஆரம்பிக்கும் போது நான் ஐ ஹவ் கம் அவுட் ஆஃப் தி ட்ரேட் யூனியன், ஐ ஹவ் கம் அவுட் ஆஃப் த பேங்க், ஐ வாஸ் எ லீட் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர். நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஃபைனான்ஸ் செக்ரட்டரி நிதிநிலை செயலாளர் அவர் கலெக்டராக இருக்கும்போது மதுரையில், அவர் கலெக்டராக ஈரோட்டில் இருக்கும்போது ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் ஹிம் ஆஸ் ஏ எல்டிஎம் லீட் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர். அந்த காலத்தில் அவர் இன்றைக்கும் மாபெரும் சபைதனிலே அப்படின்ட்டு ஒரு புக்கில் என் பேரை மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பார். பனங்காம்படி அப்படின்ற ஒரு ஆஃபீஸர் மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார் அந்த புக்கில். அந்த புக்கில் அவரும் நானும் ஈரோட்டில் ஒர்க் பண்ணும்போது 3 மாதத்துக்குள்ளே 11,000 மாணவர்களுக்கு கல்வி கடன் கொடுத்தோம். அப்போ அவர் என்னை பற்றி எடுத்த முடிவு என்னென்னா, இவங்ககிட்ட எந்த வேலைனாலும் கொடு, டேய் நல்ல வேலை செய்கிறேன்னு மட்டும் தட்டி கொடுத்துட்டு இந்த நாய் மாதிரி வேலை செய்யண்டா அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு அவருக்கு உண்டு என் மேலே. எவ்வளோ நாளும் எந்த வேலைனாலும் கொடு. ஸோ ஹீ டுக் மீ. நான் இந்த ஜேவி அகாடமி ஆரம்பிக்கும் போது என்னுடைய டேக்லைன் என்ன தெரியுங்களா? என்னுடைய டேக்லைன் ஐ வில் ரீச் 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் என்னுடைய டேக்லைன் ஆஃப் ஜேவி அகாடமி. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் 1 லட்சம் பேரை எப்படா நம்ம ரீச் பண்ணுறதுன்னு அப்படின்ட்டு சில நேரங்களில் திங்க் பண்ணுவேன்.
பட் காட் ஹஸ் given me a way. 2022 Mr. Udayasinghan sir took me as a state nodal officer for education loan scheme. He took me as a state advisor, senior advisor for MSME department. இந்த ரெண்டு போர்ட்ஃபோலியோ கொடுத்த பிறகு ரீச்சிங் 1 lakh ஸ்டூடெண்ட்ன்றது எனக்கு இப்போ ரொம்ப ஈஸியாக போச்சு. ரீச்சிங் நவ் ஆல்ரெடி ஐ ஹவ் ரீச்டு 2 lakhs and above. 2022-23 we have given 1,39,000 education loans. 2024-25 we have given more than 1 lakh. இந்த வருஷம் 26 ending மார்ச்சில் எங்களுடைய டார்கெட் இஸ் 1 lakh. So far we have crossed 56,000 education loans. ஸோ இந்த எஜுகேஷன் லோனை கொண்டு போய் மக்கள்கிட்ட இந்த 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் எப்படி கொண்டு போய் சேர்த்துறதுன்றது தான் எங்களுடைய ஒர்க்கே. நான் 2 நாளைக்கு முன்னாடி சாருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன், ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சார், டூரிங் த கேம்ப் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் தி எஜுகேஷன் லோன் கேம்ப் conducted in September and October, we could able to conduct 57 education loan camps. இன்றைக்கி நம்ம போட்டிங்களா எஜுகேஷனல் லோன் இதில் 40 ப்ரோக்ராம் நடத்துன்னு சொன்னீங்க. நான் இந்த ஸ்டேட்டில் இண்டிவிஜுவலி ஐ ஹவ் கண்டக்டட் மோர் தென் 57 கேம்ப்ஸ், அஃப்கோர்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் வித் த கைடன்ஸ் ஆஃப் ஆல் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், ஆல் த லீட் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ், we could able to do it. We have connected all the institution in Tamil Nadu. 6,080 லோனு போன மாதம் மட்டும் கொடுத்துருக்கோம். 6,080 எஜுகேஷன் லோன் டு த டியூன் ஆஃப் 332 crores we have dispersed last month itself. அதே போல் இந்த கலைஞர் காப்பீடு திட்டம்னு, கலைஞர் கைவினை திட்டம்னு ஒன்று இருக்குது, என்டர்பிரனர்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் சொன்னீங்க இல்லையா, அந்த ஸ்கீமில் 3 லட்ச ரூபா வரைக்கும் 50,000 ரூபா மானியத்தில் கொடுக்கக்கூடிய கடனை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் லாஸ்ட் வீக் ஐ ட்ரைடு. ஒரு வருஷமாக அந்த டிஸ்ட்ரிக்டில் த அச்சீவ்மெண்ட் இஸ் ஒன்லி 670 loans only. But I conducted a review meeting with the bankers and involved the district industry center. Within 2 days, I could able to get a sanction of 547 loans. ஸோ இதை இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,000 பேருக்கு மேலே இது வரைக்கும் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருக்கும் we have given a loan and we have to thank the Skill Development Corporation and EDI for given a best training for them also. ஸோ இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான ட்ரஸ்ட்டு, இந்த மாதிரியான ஒரு சிலரை இன்வால்வ் பண்ணும்போது we can do wonders. இன்றைக்கி நான் I am giving you assurance. இன்றைக்கி வெட்டினரி காலேஜஸ் எந்த காலேஜ்னாலும் எடுத்துக்கினா I am going and begging. எப்போ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு, நான் எஜுகேஷன் லோன் வேணும்னா சொல்லு, ஏதாவது டிசர்விங் ஸ்டூடெண்ட்னா சொல்லு, I will help. Just you coordinate. You take all, only agriculture college, veterinary college only you take. Any deserving candidates, I am telling you, I am assuring you here, any deserving candidate, you give the list, see that he is given a loan. Now I am giving you assurance. Same thing, if any deserving fellow to become a entrepreneur, you give me the list, we will make him a entrepreneur. அருமையான இந்த ஆரி அந்த பொண்ணை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டீங்களா, இப்பயே சொல்கிறேன், ஒரு ஸ்கீம் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரடியூஸ்டு அடுத்த வாரம். ட்வீஸ்னு ஒரு ஸ்கீம், தமிழ்நாடு உமன் எம்பவர்மெண்ட் என்டர்பிரனர்ஸ் ஸ்கீம். இந்த ஸ்கீமில் 10 லட்ச ரூபா மேக்ஸிமம் லோனு வித் 2 lakhs சப்சிடி. இந்த ஸ்கீமை இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த வாரத்திலேருந்து அநேகமாக we are going to implement. அதில் எனி லேடிஸ் 18 years and above 55 years கீழே யாருக்காவது தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருந்தால் they can start the loan with 10 lakhs for with 2 lakhs subsidy. அந்த ஸ்கீமை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதை விட பெட்டர் ஸ்கீம் நெக்ஸ்ட் வீக் இட் இஸ் கோயிங் டு பி டிஸ்கஸ்ட். டிஎன் அபெக்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட், அது ஒரு விங்கு செயல்பட்டு இருக்கு தமிழ்நாடு அபெக்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக இந்த வருஷம் கிட்டத்தட்ட more than 100 crores was allotted by the central government to the state government to implement it. அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய வேலையே அந்த ஸ்கீமே என்ன வரப்போகுதுன்னா ஃபுட் ப்ராடக்ட் தான். ஃபுட் ப்ராடக்ட் ப்ராசஸிங் சென்டர்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி எ பூம் டு தி என்டர்பிரனர்ஸ். நீங்கள் வெட்டினரி டாக்டர்ஸ் ஆர் வெட்டினரி பீப்புள் when you are இது very closely contacting with the farmers, those who are having livestock, definitely they can start a food product processing units. அந்த ஸ்கீம் ஒன்று இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அந்த ஸ்கீம் ஆல்சோ இட் வில் பி வெரி பிக் ஹேண்டி ஃபார் யூ டு டூ தி ஸ்கீம். ஸோ மை ஒன்லி ரிக்வெஸ்ட், லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ் ஆர் தேர், லாட் ஆஃப் திங்ஸ் we can help. Only thing, as Mr. Ambalavan told, the unity is not there.
நான் இண்டிவிஜுவலாக இப்போ நான் கிளைம் பண்ணிக்கிறேன், நான் இவ்வளோ லோன் கொடுத்தோம் அவ்வளோ லோன் கொடுத்தோம் நான் கிளைம் பண்ணிக்கிறேன். சப்போஸ் டுமாரோ கவர்மெண்ட் ரிமூவ்ஸ் மீ ஃப்ரம் தி பொசிஷன், டே ஆஃப்டர் டுமாரோ வெதர் திஸ் வில் கண்டினியூ, தட் இஸ் த பிக்கஸ்ட் கொஸ்டின். ஏன்னா 2007 ஈரோட்டில் இருக்கும்போது உதயசன் சரண் ஆணு கொடுத்த அந்த ஸ்கீமு 2008க்கு பிறகு கண்டினியூ ஆகலை பிகாஸ் த வேரியஸ் ரீசன்ஸ். பட் இன்னைக்கு மறுபடியும் கண்டினியூ ஆகுதுன்னா பிகாஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல், பிகாஸ் ஹீ இஸ் மேக்கிங் எ டீம் டு இம்ப்ளிமெண்ட். ஸோ த டீம் வில் கோயிங் டு கெட் த திங்ஸ் டன், த டீம் வில் கோயிங் டு அச்சீவ் லாட் ஆஃப் திங்ஸ். ஐ எம் ஒன்லி அஷ்யூரிங் யூ, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல வரல, நான் செய்கிறது உங்களுக்கு சேரிட்டியாகவும் நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். இட் இஸ் மை ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் யூஸ் மீ, ப்ளீஸ் யூஸ் மீ, பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் மீ ஃபார் மை ப்ரொஃபஷன் ஆல்சோ. ஏன்னா நீ உங்கள் மூலமாக ஒரு 1000-2000 எஜுகேஷன் லோனுக்காக ஸ்டூடெண்ட்ஸை ரெஃபர் பண்ணிங்கன்னா ஐ எம் ஹாப்பி. உங்கள் மூலமாக ஒரு 2000 என்டர்பிரனரை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா ஐ எம் ஹாப்பி. ஸோ ஐ எம் மேக்கிங் யூஸ் ஆஃப் திஸ் மீட்டிங் அண்ட் திஸ் கேதரிங் and a new set of friends for helping the society in whatever way in the possible ways. Thank you for the opportunity.